உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாரிப்பா. சாரியா? எதுக்கு? என்னால தானே உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை. உன்னால சண்டைன்னு யார் சொன்னா? எல்லாம் எனக்கு தெரியும். என்னால தான் உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை. உன்னால சண்டைன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? உங்க அம்மா சொன்னாங்களா? அம்மா எல்லாம் சொல்லல. அப்புறம் யார் சொன்னா? ஆண்டாளத்தை சொன்னாங்க. ஆண்டாளத்தை என்ன சொன்னாங்க? என்னால தான் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்கன்னு சொன்னாங்க. சரி, அவங்க ஏன் அப்படிலாம் சொன்னாங்க? அவங்க உண்மையை தானே சொன்னாங்க. என்னால தானே சண்டை போட்டீங்க. ஐயோ தமிழ், அதையே திரும்ப திரும்ப சொல்லாத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட பொய் சொல்லாதீங்கப்பா. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிற? எனக்கு தம்பி பாப்பா வரப்போறது உண்மைதானே? அந்த தம்பி பாப்பாவால தான் உங்களுக்கும் அம்மாக்கும் சண்டை வந்துச்சு. சாரி ஆதியப்பா. நான் அப்படி அன்னைக்கு நடந்திருக்க கூடாது. வெரி வெரி சாரிப்பா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. எனக்கு தம்பி பாப்பா ஓகே தான்ப்பா. எனக்கு தம்பி பாப்பாவை பிடிச்சிருக்குப்பா. அப்படியா? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. நிஜமா தான்ப்பா. ப்ராமிஸ். அப்பா ப்ராமிஸ். அப்புறம் ஏன் அன்னைக்கு பொம்மையெல்லாம் தூக்கி அடிச்சீங்க? எனக்கு தம்பி பாப்பானா பிடிக்கும்பா. ஆனா அவன் உங்க பக்கத்துல படுக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. அவன் வேணா அம்மா பக்கத்துல படுத்துக்கிட்டோம். ஏன்பா, தம்பி வந்தா என்ன ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருவீங்களா? உங்களை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருவாங்கன்னு யார் சொன்னாங்க? என் கூட கீர்த்தனான்னு ஒருத்தி படிக்கிறாள்ல, அவளை அவங்க அப்பா அம்மா அவளுக்கு தம்பி பிறந்ததும் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க. பாவம் பாவ. ஆனா நான் கீர்த்தனா அப்பா மாதிரி இல்லைல்ல. எனக்கு தமிழ் இல்லாம இருக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியாதா? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா தம்பி வந்ததுக்கு அப்புறம் நீங்க மாறிட்டீங்கன்னா? உங்களுக்கு அப்பா மாறிடுவேன்னு தோணுதா? நீங்க மாற மாட்டீங்க. ஏன்? ஏன்னா நீங்க என்னோட ஆதியப்பா. கரெக்ட். நான் எப்பவும் தமிழுக்கு தான் முதல்ல அப்பா. நாளைக்கு தம்பி வந்தாலும் சரி, தங்கச்சி வந்தாலும் சரி, எனக்கு எப்பவும் தமிழ் தான் ஃபர்ஸ்ட். மத்ததெல்லாம் அப்புறம் தான். அப்பா, அப்ப என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்ப மாட்டீங்கல்ல? உன்னை எப்பவும் அப்படி அனுப்ப மாட்டேன் தமிழ். வேணும்னா தம்பியும் அம்மாவையும் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுலாமா? ஐயோ வேண்டாம்ப்பா. ஏன்? அம்மாவும் பாவம், தம்பியும் பாவம். அப்ப நீங்க தம்பி கூட விளையாடுவீங்களா? விளையாடுவேனே. தம்பியை நல்லா பாத்துப்பீங்களா? நீங்க என்ன பாத்துக்கிட்ட மாதிரி நானும் தம்பியும் சூப்பரா பாத்துப்பேன். வெரி குட். இதுதான் தமிழ். ஆதியோட தமிழ். சரி தமிழ், இப்ப நீங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரி அம்மா கிட்டயும் போய் சொல்லணும். சரிப்பா. பொம்மை இது யாருன்னு கேட்டேன். யாருன்னா? இது நம்ம தம்பி பாப்பா தானே? இவன் வர போறான்னு தானே நீ அப்பாவும் சண்டை போட்டீங்க. இனி நீ அப்பாவும் சண்டை போடக்கூடாது. ஏன்னா எனக்கும் தம்பி பாப்பானா ரொம்ப பிடிக்கும். என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமாம்மா. தம்பி பாப்பா வந்தா ஜாலியா தான் இருக்கும். பின்னையே நீ பொம்மையை தூக்கி அப்படி அடிச்ச? அப்பா கிட்ட சொன்னதை தான் உன்கிட்டயும் சொல்றேன். எனக்கு தம்பி பாப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனா தம்பி பாப்பா அப்பா பக்கத்துல படுக்க கூடாது. அப்பா பக்கத்துல நான் மட்டும்தான் படுப்பேன். வேணும்னா நீயும் தம்பியும் ஒண்ணா படுத்துக்கோங்க. என்னம்மா, டீல் ஓகேவா? அப்போ உனக்கு தம்பி பாப்பா வந்தா சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா, அவன் வந்துட்டா நானும் அவனும் ஒன்னா விளையாடுவோம். ஒன்னா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுவோம். தம்பியும் நானும்
ஒன்னா ஸ்கூலுக்கு போவோம். நானே தம்பியை குளிக்க வைப்பேன், நானே அவனுக்கு பவுடர் போட்டு விடுவேன், நானே அவனுக்கு ட்ரெஸ் போட்டு விடுவேன். ஆனா அப்பா கூட நீ சண்டை போடவே கூடாது. ம். சண்டை போட மாட்டேன் தமிழ். இனிமே சண்டையே போட மாட்டேன். குட் அம்மா. எனக்கு இது போதும்டி. 3 நாளா அம்மா இதை யோசிச்சு யோசிச்சு ஒரு மாதிரி ஆயிட்டேன். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அம்மா இனிமே அன்னைக்கு மாதிரி நடந்துக்க மாட்டேன். பரவாயில்லடா, அம்மா எதுவும் நினைச்சுக்கல. தேங்க்ஸ்மா. சரி, உனக்கு தம்பி பாப்பா வரப்போறான்னு யார் சொன்னா? ஆண்டலத்தை தான் சொன்னாங்க. ஆண்டாளத்தை வேற என்னெல்லாம் சொன்னாங்க? ஆதி அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவரு, அவருக்காக நாம என்ன வேணாலும் பண்ணலாமா. நீயும் நல்ல அம்மாவா, உனக்காக நானும் நிறைய பண்ணணுமா. அப்புறம் ஒண்ணு சொன்னாங்களே, தம்பி பாப்பா வந்துட்டா நான் அவனுக்கு அம்மா மாதிரி இருக்கணுமா. அப்புறம் தொட்டில ஆட்டி விடணுமா. அப்புறம் அவனும் நானும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போடணுமா. அவனை நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாங்கம்மா. ஏன்னா அவன் நம்ம ஆதி அப்பாவோட ஜெராக்ஸா. ஆண்டாள், என்னடி என்ன ரொம்ப தேங்க்ஸ் டி. என்ன மேடம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போலயே. நீயே கண்டுபிடி பார்க்கலாம். ஏய், என்ன கிண்டல் பண்றியா? நானே அழகர் ஊருக்கு போயிட்டான்னு கவலையில இருக்கேன். இதுல இவ வேற கண்டுபுடி நண்டுபுடின்னு ஓடு. உன் புருஷன் மட்டுமா ஊருக்கு போயிருக்காரு? என் புருஷனும் தான் ஊருக்கு போயிருக்காரு. உனக்கு என்ன, புருஷன் கூட ஜாலியா இருந்துட்டு புள்ளையும் பெத்துக்கு போற. ஏன் கதை அப்படியா? இப்பதான் 2 பேரும் ஒரு புள்ளையார் சொல்லி போட ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள துணி கடை திறக்கணும், துணி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு மனுஷன் வீட்லயே இருக்க மாட்டேங்கிறாண்டி. சுத்துன்னு சுத்திக்கிட்டே இருக்கான். இருக்கும் போதெல்லாம் சண்டை போட வேண்டியது, அப்புறம் ஒரு ஊருக்கு போன அப்புறம் புலம்ப வேண்டியது. ஓ, புருஷன் கூட சண்டை போடுறத பத்தி மேடம் என்கிட்ட பேசுறீங்க. நல்லா இருக்கு. நாங்க சண்டை போட்டாலும் இப்ப பார்த்தல்ல, ஆதியோட குழந்தை வரப்போகுது. நீயும் அழகர் கூட ஒண்ணு சேர்ந்திருந்தா இந்நேரம் நம்ம 2 பேரும் ஒன்னாவே பிரெக்னென்ட் ஆயிருக்கலாம்ல. நீ ஏம்மா பேச மாட்ட? எல்லாம் என் நேரம். சரி விடு. ஊருக்கு போயிட்டு வந்ததும் அழகர் கிட்ட சொல்லி ஒரு குட்டி அழகருக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிடலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ நீ எதுக்கு வந்த? அந்த விஷயத்த மட்டும் சொல்லு. தமிழ் நார்மல் ஆயிட்டாடி. நார்மல் ஆயிட்டான்னா புரியல. ஏய், சும்மா தெரியாத மாதிரி கேட்காத. நீ தானே அவளை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வச்ச. எனக்கு தெரியும்டி. அவளே வந்து எனக்கு தம்பி பாப்பாவை ரொம்ப பிடிக்கும், நான் அவனை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னாடி. ரொம்ப தேங்க்ஸ் டி ஆண்டாளு. நான் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ அதை ஈஸியா முடிச்சு வச்சிட்ட. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.